ஹலோ மை ஹனீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன் தான் நினைக்கிறேன். ஜேகேவோட ஒன் ஷாட் பார்த்துட்டு இருந்தோம்ல, பி மை நவம்பர். இப்போ அதோட செகண்ட் பார்ட் வந்து பார்க்கலாம்டா. போன பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு த எஃப்எஃப். Ding dong. Let's get it. Let's gotta kick it. ஜேகே ஸ்டில் அந்த ஸ்டோன் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பாரு. இப்போ நியூவாக வந்து ஒரு டைரி எழுதுகிற ஹேபிட் மட்டும் வச்சுருப்பாரு. அப்போது ஒரு ஃபைன் டே நீங்கள் தேயாங் வீட்டுக்கு போகிறீங்க. ஹலோ சார், நானா? ஜேகே எப்படி இருக்கான்? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் 2 பேரும் பைக்கில் போகிறத நான் பார்த்தேன். எப்படியோ அவன் இப்போ ஓகேவா இருக்கான்ல, எனக்கு அதுவே போதும். ஆக்சுவலி ஜேகேக்கு என்ன ஆச்சு? இதனால் இப்படி டோட்டலாக மாறிட்டாரு? அது அவனை கேட்டால் தான் தெரியும். ஒரு 5 years முன்னாடி ஜேகே ரொம்ப டிப்ரெஸ்டு ஸ்டேஜில் இருந்தான். ஹி couldn't able to sing. பாட முடியல, அவனால் ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ எதுவுமே பண்ண முடியல. லைக் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனான். ஜேகேக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, ஃப்ரான்சி. ஜேகே, உன் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்க? எதுவும் சொல்லவும் மாட்ற. இப்படி இருந்தால் என்னடா அர்த்தம்? ஃப்ரான்சி, உனக்கு எல்லாம் தெரியும். என்ன டைம் வரட்டும்டி, அவன்கிட்ட சொல்கிறேன். என்ன எனக்கு இப்போதையே எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்றி. ஓகே ஜேகே, சரி. எப்போ வரும் அந்த டைம்? ஆர் யூ கிட்டிங் வித் மீ? 1 வருஷமாக நீ இப்படியே தான் இருக்கிற. உன்னால் எவ்வளோ டவுன் தெரியுமா கம்பெனிக்கு? பத்தாததுக்கு உன் ஃபேன்ஸ் எல்லாம் உன் மேலே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. ஒன்று பாதியிலே ஸ்டேஜை விட்டு வந்துடுற, இல்லை ப்ரொமோஷன் பண்ண போனால் அங்கேயும் பாதியிலே வந்துடுற. இப்போ குடிச்சிட்டு உட்காந்துருக்க. பாரு ஃப்ரான்சி, வா வா, நான் சொல்கிறது கேளுண்ணா, வா. கையை விடு ஜேகே. எவ்வளோ நாள் நான் எப்படியே இருப்பேன் சொல்லு? உனக்காக வெயிட் பண்ணி என் பாதி நாள் வெறுத்து போச்சுடா. நானும் எவ்வளோதான் தாங்குவேன்? ஃப்ரான்சி, தெரிஞ்சுட்டு நீயும் பேசாதடி. ஜங்குக், ஐ லைக் யூ. உனக்கு அப்படி தானே எனக்கு தெரியும். ஆமாண்டி, ஐ லைக் யூ. ஆனால் அதுக்குன்னு நீ இப்படியே இருக்க போறியா ஜேகே? ஃப்ரான்சி, தயவு செஞ்சு அமைதியாரு, எதுவும் பேசாத. கேட்டா நான் சொல்கிறேன், நான் அப்போ சொல்கிறேன், நான் இப்போ சொல்கிறேன்ற எப்போ தான் சொல்ல போகிற? நீ அதவே நினச்சி உட்காந்துட்டு இருக்க போறியா? யார் என்ன செத்தாடா போயிட்டாங்க? என்எஃப்டி அவங்ககிட்ட இதெல்லாம் கேட்டனா? சொல்றி. வந்துட்டா பெரிய மயிறு மாதிரி. ஜங்குக், பார்த்து பேசு. அப்படி தாண்டி பேசுவேன். இந்த ஆங்கர் தான், இந்த கோவம் தாண்டா உன்கிட்ட இருக்க பெரிய ஃபால்ட். Let's end this. என்னால் இதுக்கு மேலே முடியாது ஜேகே. எனக்கு எதுவுமே ஆங்கிற சக்தி இல்லை. ஏய் ஃப்ரான்சி, இங்கே பாரு. என் மூஞ்சிலே முழிக்காத நீ. குட் பை ஜேகே. ஏதோ பர்சனல் தாம்மா சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு மேலே எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஈவன் நான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், பட் ஸ்டில் அவன் என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணதில்லை. ஏதோ அவனை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்று நடந்திருக்கு, அது மட்டும் எங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன ஏது இந்நாள் வரைக்கும் அவன் என்கிட்ட சொன்னது கூட கிடையாது. இப்போ ஃப்ரான்சி எங்க? அவள் இப்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கா. மேரேஜ் ஆகி அங்கேயே செட்டில் ஆகிட்டா. என்ன, மேரேஜ் ஆகிடுச்சா? ஆமாம் நானா? ஏய் சாரிப்பா, வந்ததுலேருந்து நான் எதுவுமே கேட்கல. காஃபி ஆர் டீ? ஏய் நானா, இங்கே என்னடி பண்ணுற? ஜங்குக், அது தேயா. டே மச்சா, அது எதுவும் பேசாதடா, எதுவும் பேசாத. ஏய் வாடி. ஜங்குக், பொறுமையாக போகலாம்ல?
அப்போ பைக்கை ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிட்டு போகிறாரு, நேராக ஹண்ட்ரிவர் கூட்டிகிட்டு வராரு. ஏய், என்னடி உன் பிரச்சனை? அங்கே எதுக்கடி நீ மயிறு போகிற? அது ஜங்குக், இங்க பாரு, ஒரு அளவுக்கு தான் ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நினச்ச. ஜங்குக்கா, ஐம் சாரி. இதோ பாரு நானா, எனக்கு சீரியஸாக டென்ஷன் ஆகுது. ஏய், உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? இல்லை எனக்கு புரியலை. ஜங்குக், ஜங்குக் சாரி. நான் இனிமேல் இப்பெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படி என்ன உனக்கு என் மேலே அப்படியே ஒரு அக்கறை? ஜங்குக்கா சாரிப்பா, நான் வேணும்னே பண்ணலைன்னு சொல்கிறேன்ல. கட் பண்ணா ஒரு 2 days அப்புறம் ஃபோனவே பார்த்துட்டு இருக்கீங்க. நாளைக்கு சொல்லிடலாம் 2 daysல என் பர்த்டேன்னு. அட்லீஸ்ட் கோவம் கொஞ்சமாச்சும் குறையும்ல. அப்போது 2 daysம் போகுது, ஜேகே வரவே இல்லை. நீங்கள் ஜேகேக்கு மெசேஜும் பண்ணலை. சரி வருவான், நேரில் பார்த்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேய் நானா, ஹாப்பி பர்த்டே. இது உனக்கு செகண்ட் பர்த்டேல கொரியாவில்? ஆமாண்டா. அப்போ பர்த்டேவும் ஃபினிஷ் ஆகுது. ஒரு 2 days அப்புறம் ஜேகே மெசேஜ் பண்ணுறாரு. நானா, உன் மேலே எனக்கு கோவலாம் இல்லடி. கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுனா, டேக் கேர் டிமா. நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க, ஜேகே பார்க்கவே இல்லை. ஒரு 1 week இப்படியே போயிடுது. கட் பண்ணால் இப்போ கிளாஸ் எடுத்துட்ருக்கீங்க நீங்கள். ஈஹோ பாத்தியா, நான் இருக்கும்போதே நீ இப்படி பண்ணுறேன். இரு வாரேன். ஹலோ, வரியாடி ஒரு 7 மணிக்கு மேலே? வரேன் ஜங்குக். நீங்கள் டார்க் சாக்லேட்ஸ் அப்புறம் பனானா மில்கெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க. பர்த்டேக்கு தான் கொடுக்க முடியல, இப்போவாது கொடுப்போம். சாருக்கு இப்போ தான் நான் கண்ணிலே தெரியுறேன். ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கிட்ட போய் நிற்கிறீங்க. ஜேகே உங்களை ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகிறாரு. ஜங்குக், ஜங்குக் என்னாச்சு? ஹே ஜங்குக்கா, நீ ஓகே தானே? என்னாச்சுப்பா? நானா கொஞ்சம் அழுந்துக்கிறேன். என்ன? நீங்கள் எதுவுமே பேசலை. கொஞ்ச நேரம் எப்படியே போகுது. நீங்களும் ஜேகேவும் ஹண்ட்ரிவரில் இருக்கீங்க. ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. நான் ஒரு ஆர்ஃபன்ஸில் வளர்ந்த பையன். என் அம்மா ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்னை தொலைச்சிட்டாங்களாம். அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. இப்போது எங்கள் அம்மா இருக்காங்களா என்னன்னு கூட எனக்கு தெரில. நான் சிங்கரான புதுசில் ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருந்துச்சு. எப்போயுமே ஹண்ட்ரிவர் தான் வருவேன். இங்கே வந்தால் சாங்கெல்லாம் எழுதுவேன். ஒரு டைம் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். இந்த இடத்துல தான் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பேபி சவுண்டு பிளேஸில் இருந்து. மீன்வோ அவளை வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. நான் நினச்சேன் போலீஸ்கிட்ட எடுத்துகிட்டு போயிடலான்னு. ஆனால் என்னமோ தெரிலடி, எனக்கு அவளை வளர்க்கணும்னு தோணுச்சு. அவள் தாண்டி எனக்கு எல்லாமே. யாருக்கிட்டையும் நான் அதை சொல்லலை. அவளை நான் வளர்க்க ஆரம்பித்தேன். சொந்தம்னு யாருமே இல்லாத இருந்த டைமில் எல்லாமா வந்தா எனக்கு என் குழந்த. அவளுக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது நான் டெய்லி உட்கார்றல்ல அந்த பிளேஸில் தான் அவள் அங்கே விளாண்டுட்டு இருந்தாடி. ஒரே ஒரு மின்னல் என் பிள்ளை அடிச்சு அவ்வளோதான் என் கண்ணு முன்னாடியே செத்து போயிட்டா. என்னால் அந்த வலியை வெளில சொல்ல முடியலடி. என்னால் தாங்கிக்கவே முடியல. எனக்குன்னு இருந்தது அவ மட்டும்தான். அந்த பிஞ்சு கை, இந்த கால் ஏஞ்சல் மாதிரி வந்தா, ஏஞ்சல் மாதிரியே போயிட்டா. எங்கள் அம்மாவை நான் பார்த்தது இல்லடி. இவளை ஃபர்ஸ்ட் டைம் நான் தூக்கும்போது கையில் ஒரு மோல்டு இருந்துச்சு. சடன்னாக ஒரு ஃப்ளாஷு. எங்கள் அம்மாவுக்கும் அதே மாதிரி ஒரு மோல்டு இருக்கும் ரைட் ஹேண்டில். எனக்கு அது எப்படி ஞாபகம் இருக்குன்னா, இந்த லாஸ்ட்டாக விடும்போது எங்கள் அம்மா கையில் இருக்க அந்த மோளை தாண்டி நான் லாஸ்ட்டாக பார்த்தது. அதே மாதிரி தான் என்னோட குழந்த மீவோக்கும் இருந்துச்சு. எங்கள் அம்மாவே கூட அந்த மாதிரி இருந்துச்சுடி. எனக்கு எங்கள் அம்மாவே கூட அந்த மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் பீன்
6 years டி. போன வீக்கில் அவளோட டெட்டான டே. என்னால் தாங்கவே முடியல. எனக்கு அங்கே திரும்ப வரணும்னு தோணலை. என்கிட்ட யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. எனக்குள்ளே போட்டு ரொம்ப உடஞ்சிட்டு இருந்தேன். அப்படியே விட்டுட்டேன்டி எல்லாத்தையும். அதனால தாண்டி என்னால் திரும்ப எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. தெரில, என் பாட்டு மூலியமாக என் குழந்தை என்கிட்ட கிடச்சா, கடைசியில் அவளே இல்லைன்றம்போது என்னால் திரும்ப அதை பாட முடியலடி. என்னால் திரும்ப அந்த ஃபீல்டுக்குள்ளே போக முடியல. போனாலே எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. என்னால் பாட்டு எழுத முடியல, பாட்டு பாட முடியல. என்னால் எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலடி. அதான் எல்லாத்தையும் விட்டேன், எல்லாத்தையும். அது வெறும் மோல் தான், ஆனால் என் கூட அது அவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு. என் அம்மா, என் மீவோ. இப்போ நீ வந்துருகடி. தோ இந்த மோல் தான். எந்த பிளேஸில் அவன் என்னை விட்டு போனாலோ அதே பிளேஸில் அவளை மாதிரி நீ வந்து என்னை கூப்பிட்ட. நான் ஏன் கோவப்பட்டேன்னா, எனக்கு அது ஒரு பயம் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீயும் போயிடுவேன்னு எனக்கு பயமாயிடுச்சுடி. தெரில, எனக்கு அது சொல்ல தெரில. அதான் நான் இவ்வளோ நாள் ஹார்ஷாக இருந்துட்டேன். ஆனால் சாரிடி, அதெல்லாம் நான் வேணே பண்ணலண்ணே. நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு உறைஞ்சி போய் உக்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியலை. உங்கள் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ். கட் பண்ணால் ஜேகே உங்கள் ஷோல்டரில் சாஞ்சிட்ருக்கான். உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஜேகேவோட சீக்ஸை வந்து பேட் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து ஜேகே கூட நீங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. லைக் அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டிகிட்டு போகிறது, வாக் போகிறது, வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, ரொம்ப கம்ஃபர்ட்டிங்காக நல்லா பார்த்துக்கிறீங்க. லைக் ஜேகே வந்து அந்த கான்சன்ட்ரேஷன்லேருந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் ஜேகே அப்படியே தான் இருந்திருப்பான். ஒவ்வொரு இதுக்கும் கம்பல் பண்ணி தான் கூட்டிகிட்டே போயிருப்பீங்க. ஓரளவுக்கு அவர் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிருப்பார். இப்படியே 1 year போயிடுது. ஒன் ஃபைன் டே நீங்களும் ஜேகேவும் ஹண்ட்ரிவரில் கிராஸ் சைடு நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போது பயங்கரமாக மழை பெய்யுது. ஏய், மழை பெய்யுது. நானா அங்கே மாதிரி இருக்கு, அங்கே போகலாம். அப்போ நீங்கள் வரமாட்டீங்க. அங்கக்கா ஸ்டில் வித் யூ பாடுறீங்களா? அப்போது ஜேகே ஒரு செகண்ட் பார்க்குறாரு, தலையாட்டுறாரு. வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்டோன் இருக்குது. அதில் அவர் உக்காந்துட்டு உங்களை க்ளோஸாக இழுத்து ஒரு லேப்பில் சிட் பண்ண வைக்கிறாரு, அவரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி. ஜேகே அப்போது உங்கள் ஐஸவே பார்த்துட்ருக்காரு. உங்கள் லிப்பில் ஹேண்ட் வைக்கிறாரு. 함께 웃고 함께 울고 이 단순한 감정들이 내겐 전부였나봐. 언제쯤을 깨닫을 그때 말도 한다면 눈을 보고 말할래요. 보고 싶었어요. 황홀했던 기억 속에 나 홀로 춤을 춰도 비가 내리잖아. 이 안개가 걷힐 때쯤 젖은 발로 달려갈게. 그때 날 안아줘. நீங்கள் ஜேகேவோட செஸ்ஸில் சாஞ்சிருக்கீங்க. பயங்கரமாக நடுங்குது, ரொம்ப மழை பெய்யுது. அப்போது ஜேகே உங்கள் ஃபேஸை லிஃப்ட் பண்ணி என்ன அப்போ உங்கள் நெக் ஏரியாலாம் பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன நானா லெட்ஸ் மேக் இட் இன்டு ஃபிசிக்கல். ஜேகே நோ ஜேகே ஏய் என்னாச்சு? ஏய் என்னாச்சுடி? இப்போ எதுக்கு நடந்து போகிற? கையை விட ஜேகே. என்ன ஆச்சுன்னு கேட்குறல? அப்போ ஜேகே அகெயின் க்ளோஸாக இழுக்கிறாரு, லைக் கிஸ் பண்ண கிட்ட வராரு. ஜங்குக் யார் உனக்கு? புரியலடி. இப்போ இந்த பாண்டுக்கு நேம் என்ன? நம்ம யார் ஜேகே? என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம்?
ஃபேன் அண்ட் ஐடலா, இல்லை ஃப்ரெண்ட்ஸா, இல்லை ஸ்ட்ரேஞ்சர்ஸா? சொல்லு ஜேகே. யூ நோ சம்திங், ஐம் இன் லவ் வித் யூ. ரொம்ப வருஷமா எனக்கு எப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது ஜேகே. உங்களை மீட் பண்ணால் போதும் அந்த அளவுக்கு தான் இருந்தேன். ஜங்குக், யூ ஆர் ஜஸ்ட் இன் அ டெம்ப்ட். நான் சொல்கிறது புரியுதா? இதோ இந்த கண்ணே சொல்லுது, இட்ஸ் ஜஸ்ட் அ டெம்ப்டேஷன்னு. மழை பெஞ்சிருக்கு, நான் ரொம்ப க்ளோஸாக இருந்தேன், நீ என்ன டெம்ப்ட் ஆகி கிஸ் பண்ணியிருக்க. யூ ஜஸ்ட் காட் டெம்ப்டட் அண்ட் ஆஸ்க் மீ, லெட்ஸ் மேக் இட் இன்டு ஃபிசிக்கல். ஜங்குக், நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா. எப்படி நீ இப்படி கேட்கலாம்? நீங்கள் என்ன ஸ்டார்டிங்கில் ட்ரீட் பண்ணீங்களா, அதை விட இப்போ நீ கேட்ட இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப வலிக்குது. இட்ஸ் ஸோ பெயினிங், இட்ஸ் ஸோ பெயின்ஃபுல். எந்த ஒரு பாண்டுமே இல்லை, பட் யூ ஆஸ்க் மீ ஃபிசிக்கலாக இருக்கலாமான்னு. எப்படி ஜேகே, எப்படி நான் ஒத்துப்பேன் சொல்லு? உன் கண்ணில் நான் எதுவுமே பார்க்கலையடா, நான் எப்படி ஒத்துப்பேன்? ஜங்குக், ப்ளீஸ் என்னை யூஸ் பண்ணிக்காத, என்னை யூஸ் பண்ணிக்காதப்பா. ஐ பெக் யூ, ஐம் நாட் அ ட்ராஷ். அப்படி மீறியும் உனக்கு வேணும்னா வா வா போகலாம். என்ன யோசிக்கிற? வா ஜேகே. இவ்வளோ நாள் பழகினதுக்கு அப்போ இதுதான் அர்த்தமா? அந்த மாதிரிலாம் ஆயிடும். ஐம் சாரி டி. இப்போ அது எனக்கு உன் மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லடி. அவனை அந்த மாதிரி பார்த்தது இல்லடி. எனக்கு அந்த மாதிரி ஃபீல் உன் மேலே எடுத்ததில்லை. சாரி டி. அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணி அவன் பேசாட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறான். பாதி தூரம் நடந்து திரும்ப டேர்ன் பண்ணி, நானா? ஐம் சாரி, சாரி. நீங்கள் அவ்வளோதான் உடஞ்சி போயிடுறீங்க. அப்போது நெக்ஸ்ட் டே நீங்கள் கிளாஸ் போகிறீங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது நீங்கள் விண்டோ சைடு போகிறீங்க. ஜேகே உங்களை பார்த்த மாதிரி நிற்கிறாரு. அப்போது நீங்கள் விண்டோ ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு டீச் பண்ண போயிடுறீங்க. இன்றைக்கி யார் என்கிட்ட கரெக்டாக ஆல்ஃபபெட்ஸை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சாக்லேட். ஷின், எனக்கு சேட்டை பண்ணாமல் இருக்கியா? மிஸ்க்கு கொஞ்சம் முடியலை. குட் பாயாக நடந்துக்கணும்னு. என்னடா இது கையில்? மேம் இல்லை இல்லை, அந்த அங்கிள் கொடுக்க சொன்னாங்க. அப்போ ஜேகே வந்து ஒரு டிஷ்யூவில் சாரின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. ஓகே, நீ எனக்கு ஏபிசி எழுதி காமிக்கிறியா? குட் பாய், போங்க போங்க. அப்போ நீங்கள் ஃப்ரீ டயத்தில் ஜேகே கிட்ட வரீங்க. ஒரு பனானா மில்க் எடுத்து ஜங்குக்கு கொடுக்குறீங்க. என்ன? இல்லடி, கோவமாக இருப்பேன்னு. நான் இது கோவமாக இருக்கணும்? கோவப்படுறதுக்கு நான் யார் முத? நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுன்னு. அப்புறம் என்ன கேள்வி? இதை பாருங்க ஜேகே, அது நேற்று நடந்தது ஒரு பேட் ட்ரீம்ஸ். என்ன அழுதியாடி? பின்னால மாட்டாங்களா? இதெல்லாம் அழுக வரதான் செய்யும். இப்போ கூட வருது. நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு உக்காந்துருக்கேன். அண்ட் ஜேகே, இதை நான் கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு அதுக்கான டைம் கிடைக்கல. என்னோட டைம் முடிய போகுது. நான் 2 டேஸில் இந்தியா போயிடுவேன். திரும்ப அதில் வரவேணான்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லி நான் வச்சுருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் ஷர்ட் அண்ட் டைரி கொடுக்குறீங்க. நீங்கள் கேட்டிங்கல்ல நான் உனக்கு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு.
இதில் அதுக்கான ஆன்சர் இருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் படித்து பாருங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங் எடுத்து ஜேகேக்கு போட்டு விடுறீங்க. ஐ லவ் யூ. நீங்கள் எனக்கு திரும்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் ஃபார் எவர் லவ். இது உங்களுக்காக வாங்கினது. ஒரு 1 வீக் முன்னாடி கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துட்டேன். ஜங்குக், எனக்கு இந்தியாவில் அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. என்னால் இன்னொருத்தவங்களை அக்செப்ட் பண்ண முடியாது ஜேகே. எப்படியும் போனோடனே சண்டை போடுவேன். பட் 1 வீக்குள்ளே வந்துடுறியா ப்ளீஸ்? தெரில, நீ சொல்லிட்ட டக்குன்னு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு. ஆனால் எனக்குள்ள ஏதோ ஒரு ஹோப். எனக்கு சொல்ல தெரியல. அதை நான் 2 டேஸில் கிளம்பிடுவேன். நீ இந்தியா வரியா? அப்போ ஜேகே அதெல்லாம் எடுத்துகிட்டு எழுந்து போயிடுறாரு. எதுவுமே பேசலை. அப்போ 2 டேஸும் ஆகுது. நீங்கள் கரெக்டாக ஃப்ளைட் ஏற போகிறீங்க. இப்போ வச்சு வரியா? நீ ஒரு லாஸ்ட்டாக பார்த்துட மாட்டேனா? அட்லீஸ்ட் ஒரு குட் பாய் சொல்ல வச்சு வந்திருக்கலாம்ல. மேம், யூ ஆர் கெட்டிங் லேட். இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃப்ளைட் ஏறி போயிடுறீங்க. ஜேகே ஒரு ஓரமாக இருந்ததெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. அவர் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். நீங்கள் ஜேகேவை தேடினது எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு. இப்படியே ஒரு 1 மந்த் போயிடுது. அப்போது ஜங்குக்கு வந்து ஹன் ரிவரில் அந்த ரிங்கவே பார்த்துட்ருக்காரு. அப்போது தேயாங் வராரு. மச்சான், தப்பான முடிவுடா. ஒரு வாரத்திலேயே நீ கிளம்பியிருக்கணும். இல்லைடா, போகல. மச்சான், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? உனக்கு தான் அவளை பிடிச்சிருக்குல, கிளம்பி போக வேண்டியது தானே? ஆமாண்டா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அவள் இல்லாமல் இந்த 1 வாரம் 2 நாள் முடியல. இவ்வளோ நாள் நான் எப்படி இருந்தேன்னு கூட எனக்கு தெரில. ஆனால் உனக்கு புரியலையா தேங்? ஏதோ ஒன்று தடுக்குதுடா. ஏதோ ஒரு பயம் என்ன மீறி. எனக்கு தெரில, எனக்கு சொல்ல தெரில. இப்போ தான் புரியுது அவள் இல்லைன்னா எனக்கு எவ்வளோ வலிக்கும்னு. எனக்கு அவள் கூட இருக்கணும்னு தோணுது. எல்லாமே என்னால் இருக்க முடியல. ஏதோ ஒரு மாதிரி 2 மைண்ட் செட்டில் இருந்துகிட்ருக்கேன். மச்சான், இப்போ கூட ஒன்றும் இல்லை. நீ அவளுக்கு கால் பண்ணு, பேசு, கிளம்பி போடா. இல்லை தேங், அதில் எனக்கு தெரிலடா. அட்லீஸ்ட் சும்மாவாச்சும் கூட போய் பாட்டு வாடா. ஏன்டா இப்படியே இருக்க தேங்கா? அவளை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோயேன், சத்தியமாக சொல்கிறேன், அவளை விட்டு நான் வரமாட்டேன். அவளை விட்டு என்னால் வர முடியாது. அக்காமல் இருக்கிறதே நல்லதுடா. நான் அவளை பார்த்துட்டு சும்மாலாம் விட்டு வர முடியாது. இப்படியே இருந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே இருந்துக்கிறேன்டா. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ரொம்ப அழுகிறாரு. கட் பண்ணா நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க. மா சொல்லுமா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எதுவும் வேண்டாம். இப்போ பாரு, நானா நாளைக்கு நான் மாப்பிள்ளை வீட்டில் வர சொல்லிட்டேன். சும்மா போட்டு நான் டென்ஷன் ஏற்றாத. ஒழுங்காக நாளைக்கு ரெடி ஆகுற. இல்லைன்னு வச்சுக்க, ஏய் அவளோட சேர்ந்து நீ அப்படியே கிளம்பிடுறி. ஒன்னால தாண்டி நானும் சேர்த்து திட்டு வாங்கிட்டு இருக்கேன். மா நீ சொல்லுமா, எனக்கு எந்த கல்யாணமும் வேணாம்மா. அந்த மயிரை தான் நான் ஏன்னு கேட்குறேன். அப்பா, நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன். புரியலை. அவர் கொரியன், பேரு ஜேகே. என்னால் அவரை விட்டுட்டு இன்னொரு பர்சன் அக்செப்ட் பண்ண முடியாது. ஓ அப்படியா? சரி, அவனை வர சொல்லு. அவனை வந்து பேச சொல்லு என்கிட்ட. அது என்ன, அதுக்கும் முடியாதா உன்னால? அப்பா, அவருக்கு என்ன பிடிக்கல. எது பிடிக்கலையா? என்னடி பேசுற உன் பொண்ணு? நானா என்னடி உளறிட்டு இருக்க? மா, நான் அவரை லவ் பண்ணேன் தான். ஆனால்
அவருக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லையாம்மா. ஸோ கண்டிப்பாக அவர் என்னை தேடி வருவார். அவர்கிட்ட நான் லாஸ்ட்டாக பேசும்போது எனக்கு ஏதோ ஒரு ஹோப் இருந்துச்சுமா. அவர் கண்டிப்பாக வருவார் எனக்காக. ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நாள். எனக்கு வயசு என்னடி ஆகுது? ஆ பாரு, நானா உன்னை நல்லா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். நான் அடிக்க வச்சிடாத என்ன? இல்லை, காலையில் வரைக்கலாம் வேண்டாம். இவளை பார்த்தா திருந்துற ஜென்ம மாதிரியே தெரியல எனக்கு. வரட்டும்டி, பேசி முடிச்சுக்கலாம். அவங்கள நீ வர சொல்லு, இப்பயே வர சொல்லு. அதை மீறி வந்தாங்கன்னா நான் அவங்கக்கிட்டே சொல்லுவேன். சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாடிக்கு போயிடுறீங்க. அப்படியே ஒரு 1 hour கிட்ட போயிடுது. என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்கா அவன் பொண்ணு? ஆ ஏதோ லவ் பண்ணாலாமா, அந்த பையனுக்கு பிடிக்கலையாமா, அவள் நினச்சே உக்காந்துருக்கலாம். இல்லை புரியலை, இந்த காலத்தில் இருக்காங்க இவங்கெல்லாம். நான் தான் பிள்ளைகளோ ஏன்டா கொரியாவுக்கு அனுப்பிச்சேன்னு இருக்கு. ஐயோ இவர் வேற கத்திக்கே இருக்காரு. சி டேய், அதான் ஹாலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல, யாருன்னு போய் பாரு. மா நீயே போமா. இவனா இங்கே இருக்க எதுவும் என் பேச்சை கேட்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா டோர் கிட்ட வராங்க. ஹாய் ஆண்டி, நான் ஜங்குக். இது நானாவோட வீடு தானே? ஆமாப்பா. என்னங்க என்னடி உன் பிரச்சனை? தம்பி நீங்கள் ஜேகேவா? ஆமாம் அங்கிள், கொஞ்சம் பேசலாமா? உள்ள வாங்க தம்பி. ஏய் தண்ணி கொண்டு வா. காஃபி டீ ஏதாச்சும்? இல்லை பரவாயில்ல அங்கிள். ஆக்சுவலாக நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன். அவகிட்ட கூட நான் அதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஜங்குக் வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக ஜங்குக் வந்து எப்படி உங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னா, நீங்கள் டைரியில் எல்லாத்தையும் கிளியராக எழுதியிருப்பீங்க. யார் தான் கண்டுபிடிச்சதோ கல்யாணம் கத்திரிக்கான்னு. வரட்டும், யாராச்சும் பொண்ணு கேட்டு வரட்டும், செருப்பால அடிப்பேன். யார் இதெல்லாம் கண்டுபிடிச்சது? அப்போ அந்த சைட்லேருந்து ஒரு பிளாக் ஷேடோ தெரியுது. லைக் அவர் கையில் ஒரு பொக்கேவோட வராரு. யாராவது அவர் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டார்ல, மாப்பிள்ளை வர வச்சுட்டாரா? அங்கேயே நில்லுங்க, இதோ பாருங்க, நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் அப்படி வந்த வழியே திரும்ப போயிடுங்க. அதை மீறி நீங்கள் பேச வந்தீங்கன்னா நான் வேற மாதிரி பேசிடுவேன். அப்படியே வந்த வழியை பார்த்து ஓடிடுங்க. அப்படி நான் போயிடவா? அப்படியே போயிடவாடி. ஜங்குக், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு வாரத்தில் வர சொன்னா ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கலையா, அதான் 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அப்போது ஜேகே ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் கொடுத்த ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு. ஹேரை வந்து அண்டர் கட் பண்ணியிருக்காரு. நெக்கில் ஒரு செயின் போட்டிருக்காரு. ரைட் ஹேண்டில் வாட்ச் கட்டியிருக்காரு. ஒரு பர்ஃபெக்டாக வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. ஜங்குக், உண்மையிலே வந்துட்டீங்களா? அப்போ நீங்கள் ஜேகே போய் ஹக் பண்ணிக்கிறீங்க, ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. அப்போது ஜேகே உங்கள் ஃபேஸை லிஃப்ட் பண்ணி பேஷனேட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. அப்போது ஜேகே இருந்துட்டு உங்களை லிஃப்ட் பண்ணி அப்படியே சுற்றுறாரு. பேஷனேட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் மாடியில் ஒரு ஸ்டெப்பில் ஜங்குக் சாஞ்சிருக்கான், நீங்கள் ஜேகே மேலே சாஞ்சிருக்கீங்க. அப்போது ஜேகே உங்களை பேக் ஹக் பண்ணி உங்கள் ஹேண்டை பிடிச்சி சாஃப்டாக தடவுறாரு. உண்மையிலே நீ தானா, இல்லை நான் கனவு எது கண்டுட்ருக்கேனா? ஏய், வீட்டில் இருக்கோம், இது ஒன்றும் கொரியா கிடையாது. ஏய், இது என்னது? உன் பிரதர்கிட்ட இருந்து வாங்கினேன், வீட்டில் கேட்டேன். வா பைக் ரைட் போகலாம். உண்மையில வீட்டில் கேட்டியா? அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? ஆண்டி இவ்வளோ ஷாக்காக கேட்குற? அதுக்கு இல்லை, உண்மையிலே வா, இல்லை ஆடி இங்கே பாரு, உனக்கு பிடிக்கும் தானே? ம் அப்போ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பைக்கில் உங்களை நைட்டு கூட்டிகிட்டு போகிறான். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன லேக் மாதிரி இருக்கும். அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே மோஸ்ட்லி யாருமே வரமாட்டாங்க. உங்கள் ஃபேவரட் ஸ்பாட் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் பிரதர் கிட்ட கேட்டிருப்பாரு. சங்குக்கா, திஸ் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ். நான் எப்போல்லாம் டவுனாக இருக்கேனும் இங்கே தான் வருவேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சங்குக் என்ன பண்ணுற? அப்போது ஜேகே நீல் டவுன் பண்ணி ஒரு ரிங் எடுக்கிறான். நீ போட்ட, நான் போட வேணாமா? உங்கள் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ். நீங்களும் ஹேண்டை காமிக்கிறீங்க. ஜேகே ரிங் போட்டு விடுறாரு. ஹாப்பி பர்த்டே. போன வருஷமே சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல முடியாத சூழ்நிலை. ஹாப்பி பர்த்டே. சங்கு, என் பர்த்டே விஷா நான் ஒன்று கேட்கவா? நீங்கள் திரும்ப சிங்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? அப்போது ஜேகே ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு மட்டும் சொல்ல. அப்போது ஜேகே உங்களை வயசிட்ட பிடிச்சி க்ளோஸாக இழுக்கிறாரு. நான் கேட்குறேன்ல, நீ சொல்ல. என்னோட ஃபேன் கேர்ள் சொன்னால் கேட்டு தானே ஆகணும். தட்ஸ் மை சேவியர். ஓகே மை ஹனீஸ், இதோட இந்த எஃப்எஃப் வந்து முடியுது. ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதோட ஒன்லைன் வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே எழுதி வச்சுருந்தேன். சரி, அதை எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி போட்டது தான் இது. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன் ஸ்டோரி. சும்மா போடணும்னு தோணுச்சு, போட்டேன். கேட்குது கேங்ஸ்டர் இன் லவ் எங்கன்னு சொல்லிட்டு என் காதில் நல்லாவே கேட்குது. சூன் வந்துடும். Okay my honeys, until this is bye from Fairy. See you soon in next FF. I love you my honeys. Take care of yourself and I purple you.